தேர்தல் ஆணையத்தின் குறைபாடுகளை பெரிய அளவில் குறை கூற முடியவில்லை என தமிழக பாஜக துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் கூறியுள்ளார். தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் இன்று எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கே.பி. ராமலிங்கம் தேர்தல் ஆணையத்தின் குறைபாடுகளை பெரிய அளவில் குறை கூற முடியவில்லை என தெரிவித்தார். மேலும் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பு நகை வியாபாரிகள் மற்றும் வியாபாரிகள் எடுத்துச் சென்ற பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் எடுத்துச் சென்ற பணத்தை அவ்வளவாக பிடித்ததாக தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். பின்னர் எஸ்ஐஆர் பணியை எதிர்த்தவர்கள் தற்போது ஆதரவு தெரிவிப்பது போல கூறுகிறார்கள் என்று கேட்டதற்கு திமுகவிற்கு தேர்தலுக்கு ஒரு முகம் இருக்கும், தேர்தலுக்கு பின்னர் ஒரு முகம் இருக்கும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையம் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் ஆணையம் செயல்பாடுகளை பெரிய அளவிலே குறை கூற இயலவில்லை. ஆனாலும் அங்கங்கே பணப்புழக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பு 3-4 நாட்களுக்கு முன்பு சாதாரண மக்கள் எடுத்துக்கொண்டு போன அவர்களுடைய செலவினங்களுக்காக எடுத்துக்கொண்டு போன பணம், அவர் நகை வியாபாரிகள் அதை போன்ற வியாபாரிகள் எடுத்துக்கொண்டு போன பணத்தை எல்லாம் துருவி பிடித்தார்களே தவிர கடைசியிலே அரசியல்வாதிகள் கொண்டு போய் போன பணத்தை அவ்வளவாக பிடித்ததாக தெரியவில்லை.